சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். யாவைனா யாவையும் தான். உங்களுக்கு எதெல்லாம் தேவை அதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவரை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். தம்மை நம்புகிறவர்ல கைவிட தெரியாதவர் ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் செவி கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். நம்ம கொடுக்காம இருப்பாரா? பறவைகளை பாக்கிலும் காட்டு புஷ்பங்களை பாக்கிலும் நாம் விசேஷமுள்ளவர்களாக இருக்கிறோமே, நமக்காக ஒரு யாவை செய்து முடிப்பார். உங்கள் சொந்தக்காரங்க செய்யாமல் இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்காக அந்த உதவியை செய்யாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் செய்யாமல் இருக்கலாம். ஒரு தாய் இப்படி சொன்னாங்க, அம்மா எனக்கு 5 பிள்ளைங்க, சொத்தெல்லாம் நான் எழுதி கொடுத்துட்டேன். எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் வச்சு என்னம்மா செய்ய போகிறீங்க? அப்பாவும் இல்லை, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோமான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னைய ஒரு தனி வீட்டில் வச்சுட்டாங்கம்மா, எதுவும் எனக்கு நடக்கக்கூட முடியலம்மா அப்படின்னு ஒரே அழுக. அந்த அம்மா ராணிப்பேட்டையிலேருந்து ஒரே அழுவாங்க. நான் என் மகளை வச்சுருந்தேம்மா, முடியாத பிள்ளைய, அது இப்போ இறந்து போச்சுமா, நான் என்னம்மா செய்வேன்? என்னுடைய ஏடிஎம் கார்டு மட்டும் கூட என் மகன் வாங்கிட்டு போயிட்டாமா. பார்த்தீங்களா? நஞ்சனே, கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். உங்களை பட்னியாக போட மாட்டார். ஏதோ கொஞ்சம் கொடுக்குறாங்கம்மா சாப்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி, அதுதேம்மா, வேற எனக்கு எதுவும் இல்லைம்மா. ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் வாங்கி கொடுக்க ஆள் இல்லைம்மா. ஃபோன் அடித்தா என் மகன் எடுக்க மாட்டேங்கிறாம்மா. ஆனால் அவன் எடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் பரலோகத்தை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் தெரியாதையும் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார் எரேமியா. ஆண்டோடைய ஃபோன் நம்பர் எரேமியா 33:3. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா அவர் தான் நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். உதவிக்கு ஆள் இல்லையே, கவலைப்படாதீங்க. இந்த ஹெல்ப் செய்ய ஆள் இல்லையே, அந்த ஆபீஸர்கிட்ட போய் பேச ஆள் இல்லையே, சமுதாயத்திட்ட போய் பேச ஆள் இல்லையே, எனக்கு யார் ஒத்தாசையாக வருவா, யார் எனக்கு துணையாக இருப்பா, என் பிள்ளை திருமணத்தை யார் நடத்தி கொடுப்பா, எனக்கு இந்த காரியத்தில் யார் ஹெல்ப் பண்ணுவா, நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவை செய்து முடிப்பார். யாவைம்னா யாவைந்த உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் லிஸ்ட்டில் சேர்த்துக்கங்க. அவை எல்லாவற்றையும் அனுசரிச்சுவார். உங்களுக்காக அவர் யாவை செய்து முடிப்பார்.